காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, நேரா வந்து வெண்ணிலாவ பார்க்கறதுக்காக வராங்க. இங்க வெண்ணிலா வந்து, "நீ சொல்றதெல்லாம் உண்மையா? விஜய் விட்டு உன்னால இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "கண்டிப்பா என்னால இருக்க முடியும். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? ஆல்ரெடி நீ வந்து எனக்கு வாக்கு குடுத்து இந்த மாரி தானே பண்ணிட்ட. மறுபடியும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்ப என்ன நீ நம்பணும் அவ்வளோதானே?" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட கைய வந்து பிடிக்கிறாங்க. உடனே அவங்களோட வயித்துல வைக்கிறாங்க கைய. "இங்க பாரு, என் வயித்துல வந்து குழந்தை வளர்ந்துட்டுருக்குது. இந்த குழந்தை சாட்சியா நான் சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் கண்டிப்பா உன்னை ஏமாத்த மாட்டேன்னு" அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்ற?" அப்படின்னோனே, "ஆமாம், நான் கர்ப்பமா இருக்கேன் வெண்ணிலா. என் வயித்துல ஒரு குழந்தை வளர்ந்துட்டுருக்குது. அது சாட்சியா சொல்றேன். இப்போவாவது நம்புவல்ல?" அப்படின்னோனே, அப்படியே தூக்கி வாரி போடுது வெண்ணிலாக்கு. "உண்மையிலேயே நீ கர்ப்பமா இருக்கியா?" "ஆமா வெண்ணிலா, நான் கர்ப்பமா இருக்கேன். 3 மாசமா நான் கர்ப்பமா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு வெண்ணிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. தலையே சுத்துது. "என்ன காவேரி திடீர்னு இப்படி "ஆமாங்க வெண்ணிலா, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா நீ இப்படி கேட்கறதால வேறு வழி இல்லாம சொல்லிட்டேன். நீ கவலைப்படாத. குழந்தைய பத்திலாம் நீ யோசிக்காத. நீ என்ன முடிவு எடுக்கணுமோ எடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சீக்கிரமாவே வந்து விஜய விட்டு போயிடுவேன். ஏன்னா விஜய விட்டு நான் போனா தான் அவருக்கு நல்லது நடக்கும். அவர் நல்லா இருக்கணும் வெண்ணிலா. அவர நான் அந்த அளவு நேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இத பார்த்து வெண்ணிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. "நீ எப்படியாவது போலீஸ் கிட்ட மட்டும் உண்மைய சொல்லிடு வெண்ணிலா. விஜய் வெளிய வரணும். ப்ளீஸ் வெண்ணிலா. இத மட்டும் பண்ணு. இங்க பாரு, நீ போலீஸ்ல உண்மைய சொல்லி விஜய் வெளிய வந்துட்டான்னா, நான் கண்டிப்பா உங்கள விட்டு போயிடுவேன். இங்க மட்டும் இல்ல, நான் எங்க போறேன்னு சொல்லாம போயிடுவேன் வெண்ணிலா. விஜய் என்னை தேட முடியாத அளவுக்கு போயிடுவேன். நீ கவலைப்படாத." அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. வந்து போலீஸ் வந்து வாக்குமூலம் கேட்குறாங்க. வெண்ணிலா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாரி எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான். பசுபதி தான் என்ன தள்ளி விட்டது. விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. விஜய வந்து பழிவாங்க தான் பசுபதி இந்த மாரி பண்ணியிருக்காருன்ற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் உண்மை." "ஆமாங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்னோட சுயநினைவோடு தான் நான் சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் பசுபதி தான். பசுபதி என்னை வந்து வேணும்னே மிரட்டிட்டு இருந்தாரு. நான் அவர்ட்ட நியாயம் கேட்டேன். அதுக்கு என்னை பிடிச்சு தள்ளி விட்டாரு. இதுதாங்க நடந்தது. இந்த விஷயம் என் மாமாவுக்கும் தெரியும். நீங்க வேணா மாமா விசாரிச்சு பாருங்க." அப்படின்னோனே, "சரிங்க." அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே இந்த விஷயம் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து வெண்ணிலா குடுத்த விஷயம் வந்து தெரிய வருது பசுபதிக்கு. பசுபதி செம்ம டென்ஷன் ஆயிறாரு. "இத விடக்கூடாது. வெண்ணிலாவோட மாமா கிடைச்சது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அவ ஏதோ வந்து உளர்றா. வந்து அடிபட்டதில்ல." அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடலாம். வெண்ணிலாவோட மாமா வந்து கைக்கு கிடைக்கவே கூடாது. அந்த ஆள் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் எல்லாம் போயிட்டு அந்த ஆள தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இங்க வந்து என்ன பண்றாரு, நம்ம குமரன் வந்து எப்படியாவது வெண்ணிலாவோட மாமாவ தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அலையிறாரு. அடுத்து அவங்க வீட்டுக்கும் போயிறாரு. அவங்க வீட்டுக்கு போனோனே அவங்க இல்லன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து அவருக்கு சந்தேகம் வருது. உள்ள நுழைஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா அங்க தான் இருக்காரு. அத பார்த்துட்டு வந்து, "யோவ்! நீ இங்கேயா இருக்க? எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. நீ பாட்டுன்னு இங்க இருக்க. முதல்ல கிளம்பு." அப்படி சொன்னா, "நான் வரமாட்டேன்." அப்படின்றாங்க. பசுபதி என்ன ஒரேரடியா இந்த உலகத்த விட்டு அனுப்பிச்சுடுவான். மோசமானவன். "இங்க பார், தேவையில்லலாம் பண்ணீன்னா அவ்வளோதான். உன்ன நான் சேஃப்டியா கூட்டிட்டு போறேன். நீ வந்து தான் ஆகணும்." அப்படின்றாரு. வீட்ல உள்ளவங்கள எதிர்ப்பு தெரிவிக்க, "இங்க பாருங்க, உங்களுக்கு தயவு செய்து கேட்டுக்கிறேன். விஜய் பாவம். அவர் ரொம்ப நல்லவரு. அவர் அநியாயத்துக்கு வந்து மாட்ட விட்டுருக்காங்க போலீஸ்ல. ப்ளீஸ் உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறேன். தயவு செய்து இவர அனுப்புங்க. இவர பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, குமரன் வந்து கூட்டிட்டு வராரு. "சரிங்க தம்பி, உங்களுக்காக நான் வரேன். நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்றேன்." அப்படின்றாங்க. இங்க வந்து அவருக்கு ஃபோன் வருது. இந்த மாரி வெண்ணிலாக்கு எல்லாம் நினைவு வந்துச்சு. அவங்க ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கேட்டு, "தம்பி, எல்லா நினைவும் வெண்ணிலாக்கு வந்துச்சா? ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டானாம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நான் உன் கூட வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. 2 பேரும் போறாங்க. வெண்ணிலாவோட மாமா வந்து போலீஸ்க்கு கால் பண்றாரு. "சார், இந்த மாரி ஊர்லேருந்து நான் வந்து எல்லா உண்மையும் சொல்றேன் சார். நீங்க வந்து விஜய் மேல இருக்க கேஸ வந்து எதுவுமே பண்ணாதீங்க சார். நான் வந்துடுறேன் சார்." அப்படி சொன்னோனே, சரி போலீஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கரெக்ட்டா இவங்க 2 பேரும் போம்போது என்ன பண்றாரு, பசுபதி வந்து அமிச்ச அந்த அந்த ரவுடிஸ் எல்லாமே வழிமறிக்கிறாங்க. இவங்கள வந்து சுத்த போடுறாங்க. அடுத்து இவங்க தப்பிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து போலீஸ் வந்து எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேரையுமே காப்பாத்துறாங்க. இங்க வந்து போலீஸ் கிட்ட எல்லா உண்மையும் வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து சொல்றாரு. இந்த மாரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாரு. "இதுக்கெல்லாம் காரணம் இந்த பசுபதி தான். பசுபதி அரெஸ்ட் பண்ணுங்க சார்." அப்படி சொல்றாரு. "சரி, நாங்க இதுக்கப்புறம் பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க விஜய் வந்து ரிலீஸ் பண்றாங்க. விஜய் வந்து ரிலீஸ் ஆகுறாரு. காவேரியோட மாமா காவேரிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி விஜய் ரிலீஸ் ஆகுறதும், அதே டைம்ல வந்து வெண்ணிலா எல்லா உண்மையும் சொன்னதையும், அவங்க மாமா வந்து போலீஸ்ல வந்து சரணடைஞ்சது எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாரு. அத கேட்டு வந்து காவேரி நிம்மதி அடையறாங்க. அப்பவும் வெண்ணிலா வந்து சொன்னத செஞ்சுட்டா. இதுக்கப்புறம் இங்க நான் இருக்கக்கூடாது. நானும் அவளுக்கு குடுத்த வாக்க நிறைவேத்தணும். அதுக்காக நான் வந்து இந்த இடத்த விட்டே போறேன். கண்காணா இடத்துக்கு போனா தான் விஜய் என்னை தேடி வரமாட்டான்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. இதோட முடியுது.